ஓம் சாந்தி 17/6/2025 காலை முரளி. ஓம் சாந்தி. பாப்தாதா மதுபன். பாபா சொல்றாங்க, இனிமையான குழந்தைகளே, தனக்கு நன்மை செய்து கொள்ள வேண்டுமெனில் ஒவ்வொரு வகையிலும் பத்தியத்தை கடைபிடியுங்கள். மலராக வேண்டுமெனில் தூய்மையான கைகளினால் சமைக்கப்பட்ட சுத்தமான உணவையே சாப்பிடுங்கள் சொல்றாரு. இப்போ நமக்கு பாபா ஸ்ரீமத் படி எதுக்கு நடக்க சொல்றாருன்னா, நம்ம தேவதையே ஆகணும்னா இங்கே நம்ம சில ஸ்ரீமத்தெல்லாம் ஃபாலோ பண்ணணும். அதனால ஒவ்வொரு வகையிலும் பத்தியம் இருங்கன்றார். இப்போ இந்த பக்தி மார்க்கத்துல பத்தியம் இருப்பாங்க. பக்தியில கூட நம்ம நிலா பார்த்துட்டு சாப்பிடுவாங்க, ஃபுல் டே சாப்பிட மாட்டாங்க. அந்த மாதிரிலாம் அவங்க ஒரு நாளைக்கு இருப்பாங்க. அதே மாதிரி இப்போ ஏதாவது ஒரு நாட்டு வைத்தியம் எடுத்துக்கிறோன்னா அதுக்கு புளி சேர்க்கக்கூடாது, அதெல்லாம் சேர்க்காம இருந்தால் தான் உடம்புல அந்த வைத்தியம் போய் வேலை செய்யணுவாங்க. அந்த மாதிரி இங்கே பாபா அவருடைய சில விஷயங்கள்லாம் ஆத்மாவில் வேலை செய்யணும். ஆத்மா தூய்மை ஆகணும், ஆத்மா கிளியர் ஆகணும்னா அதுக்கு சில பத்தியெல்லாம் உடலாலேயும் நம்ம இருக்க சொல்கிறாரு. அதனால் உடலுக்காக சில பத்தியத்தை நம்ம இருக்க வேண்டியதாக இருக்குது. அப்போ தான் மனசு புத்தி க்ளீனாக இருக்கும். க்ளீனாக இருக்கும்போது பாபா நினைக்க ஈஸியாக இருக்கும். அதுக்காக மலராக வேண்டுமெனில் தூய்மையான கைகளினால் சமைக்கப்பட்ட சுத்தமான உணவையே சாப்பிடுங்கன்றாரு. கேள்வி: 21 பிறவிகள் வரை இருக்கக்கூடிய அளவிற்கு குழந்தைகளாகி நீங்கள் இங்கே என்ன பயிற்சி செய்கிறீங்கன்றாரு. நமக்கு 21 பிறவிக்கு நமக்கு ஆஸ்தி கிடைக்கிற அளவுக்கு என்ன பயிற்சி இங்கே செய்கிறீங்க? பதில்: சதா உடல் மற்றும் மனதளவில் ஆரோக்கியமாக இருக்கும் பயிற்சியை நீங்கள் இங்கேயே செய்கிறீங்கன்றாரு. உடல் மற்றும் மனது உணர்வும் ஆரோக்கியமாக இருக்கணும், மனசும் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்காக பயிற்சி இங்கே செய்கிறீங்க. அது 21 வரைக்கும் கூடவே வருதுன்றாரு. நீங்கள் ததிச்சி ரிஷியை போன்று யக்ய சேவைக்கு எளிமையும் கொடுக்க தீவிரமாக உழைக்க வேண்டும். ஆனால் ஹடயோகத்திற்கான விஷயம்லாம் இங்கே கிடையாதுன்றாரு. தனது சரீரத்தை பலவீனமாக ஆக்கி கொள்ளக்கூடாது. நீங்கள் யோகா நினைவு மூலம் 21 பிரிவுகளுக்கு ஆரோக்கியமானவர்களாக ஆகிறீர்கள். நம்ம இங்கே கை கால் எக்ஸசைஸ் அப்படிலாம் செஞ்சு உடலை பலவீனமாக்கிக்க தேவையில்ல. மனசு புத்தி இணைஞ்சு யோகா செய்யணும். பாபாவை நினைக்கிறோம், பாபா நினைவில் உடலும் ஆரோக்கியமாயிடுது, மனசளவுலையும் நம்ம ஆரோக்கியமாயிடுறோம். அப்புறம் யக்ய சேவை நம்ம பாபா நினைவில் செய்யறதுனால அது நமக்கு ஒரு பெருசாகவே தெரியாது. இதன் மூலமாக 21 பிறவிக்கு நமக்கு ஆசி கிடைக்குது. அதனால் இப்போ நீங்கள் யோகா நினைவு மூலம் 21 பிறவிகளுக்கு ஆரோக்கியமானவர்களாக ஆகிறீங்கன்னு சொல்கிறாரு. அதற்கான பயிற்சி இங்கிருந்தே நம்ம செய்கிறீர்கள் சொல்கிறாரு. ஏன்னா கர்ம யோகின்றனால பாபா நினைவில் காரியம் செய்யும்போது அது நமக்கு லகுவாக தான் இருக்கும், கஷ்டமாக தெரியாது. யோக நிலையில் செய்யும் போது அந்த மாதிரி நம்ம இங்கே பயிற்சி செய்கிறோம். ஆனால் நம்ம எக்ஸசைஸ்லாம் செய்யலை, அடயோகம் மாதிரி எந்த ஒரு எக்ஸசைஸும் இங்கே செய்யலைன்றாரு. ஓம் சாந்தி. கல்லூரி அல்லது பல்கலைக்கழகத்தில் ஆசிரியர் மாணவர்களின் பக்கம் பார்ப்பாரு. ரோஜா மலர் போன்றவர்கள் எங்கு அமர்ந்திருக்கிறாங்கன்ட்டு பார்ப்பாரு. முதல் வரிசையில் யார் அமர்ந்திருக்கிறாங்க என்று. இதுவும் மலர் தோட்டமாகும், ஆனால் வரிசை கிரமமாக இருக்கவே செய்கிறது. இப்போ ஸ்கூலில், காலேஜில், யூனிவர்சிட்டியில் ஆசிரியர் மாணவர்களின் பக்கம் பார்ப்பாங்க, யார் நல்ல ஸ்டூடெண்ட்ஸ், எப்படி படிக்கிறாங்க, யார் நல்ல டிசிப்ளினாக இருக்கிறாங்கன்ட்டு. இங்கேயும் பாபா ரோஜா மலர் போன்றவர்கள் எங்கே அமர்ந்திருக்கிறாங்க அப்படின்னு பார்க்குறாரு. இதுவும் மலர் தோட்டமாகுன்றார், ஆனால் வரிசை கிரமமாக இங்கே இருக்கவே செய்கிறது. இங்கேயே ரோஜா மலரையும் பார்க்கிறேன், கூடவே அருகில் ரத்தினங்களையும் பார்க்கிறேன் சொல்கிறாரு. சில நேரங்களில் இருக்கும் பூவியும் பார்க்கிறேன் சொல்கிறாரு. தோட்டக்காரன் பார்க்க வேண்டியிருக்கிறது அல்லவா. இங்கே தோட்டக்காரர் பாபா, தோட்டத்துக்கு எஜமானன் பாபா, அவர் எல்லாரையும் பார்க்குறாரு. அந்த தோட்டக்காரனை தான் இந்த முட்களை நிறைந்த காட்டை அடித்து மலர்களுக்கான விதையை தெளிங்கள் என்று அழைக்கிறாங்கன்னு சொல்றாரு. பாபா தான் கூப்பிட்றாங்க, முள் நிறைந்த காடை மலரா மாற்ற கூப்பிட்றாங்க. முட்களுக்கு எவ்வாறு மலராவதற்கான நாற்று எவ்வாறு நடப்படுகிறது என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் நடைமுறையில் அறிவீர்கள் சொல்றாரு. இப்போ நம்ம முள்ளாதான் இருந்தோம், நம்மளை எப்படி மலராக்கிறதுக்கான நாற்று இப்போ நடுறாருன்றது நமக்கு தான் தெரியும். உங்களிலும் மிக சிலர் மட்டுமே இந்த விஷயங்களை பற்றி சிந்தனை செய்கிறாங்கன்னு சொல்றாரு. அவர் தோட்டக்காரனாகவும் இருக்கிறாரு, படகோட்டியாகவும் இருக்கிறாரு. தோட்டக்காரனா அந்த முள்ளெல்லாம் மலர மாத்துறாரு, படகோட்டியா இருந்து இக்கரைக்கு இருந்து அக்கறைக்கு சேர்க்கிறாரு, அனைவரையும் அழைத்து செல்கிறார் என்பதையும் குழந்தைகளாகிய நீங்கள் அறிவீர்கள் சொல்றாரு. மலர்களை பார்த்து தந்தையும் மகிழ்ச்சி அடைகிறாரு. இப்ப நம்மளை பார்த்து நாம் முள்ளிலிருந்து மலராக ஆகி கொண்டிருக்கிறோம் என்பதை ஒவ்வொருவரும் இப்போ புரிஞ்சிட்டீங்கன்றாரு. பாருங்கள், இந்த ஞானம் எவ்வளவு உயர்ந்ததாக இருக்கிறதுன்னு சொல்லி பாபா சொல்றாரு. இதை புரிந்து கொள்வதற்கும் மிக உயர்ந்த கூர்மையான புத்தி தேவைப்படுகிறதுன்றாரு. புத்தி கிளீனா இருக்கணும். சிங்கப்பால் தங்க பாத்திரத்துல தான் தங்கணும்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா மற்ற பாத்திரத்துல ஓட்ட போட்டுக்குமா. அது மாதிரி புத்தி கூட கிளீனா இருந்தாதான் நம்ம இந்த முறையை கூட புரிஞ்சுக்க முடியும். கூர்மையான புத்தி வேணும்ன்றாரு. இவர்கள் கலியுக நரகவாசிகளாக இருக்கிறாங்க, நீங்கள் சொர்க்கவாசிகளாக ஆகி கொண்டிருக்கிறீங்கன்றாரு.
சன்னியாசிகள் வீட்டை விட்டு சென்று விடுகின்றனர். சன்னியாசிகள் அவங்களுக்கு விகாரத்துல போகக்கூடாதுனால வீட்டை விட்டு தூய்மையா இருக்கணும் வீட்டை விட்டு போயிடுறாங்க. நீங்கள் சென்று விடக்கூடாதுன்றார் பாபா. உங்களுக்கு டெஸ்ட் பேப்பர் வீட்டில் தான் வரும். அப்புறம் எப்படி தெரிஞ்சுக்கிறது நம்ம 5 விகாரத்தையும் விட்டோன்றது? நமக்குள்ளார இருக்கிறது தான் வெளியிலையும் இருக்குது. நம்ம வெல்லணும்னா எல்லாரும் கூட இருந்து தான் நம்ம வெல்லணும். எல்லாரும் நமக்கு டெஸ்ட் பேப்பரா இருப்பாங்க. அப்ப 5 விகாரத்தையும் எல்லாரும் கூட இருந்துதான் வெல்ல சொல்றாரு. எங்கேயும் போகக்கூடாது, வீட்டிலே தான் இருக்கணும். சில வீடுகளில் ஒரு முள் இருக்கிறது எனில் ஒரு மலரும் இருக்கிறது சொல்றாரு பாபா. பாபா சொல்றாரு, சில வீட்டுல முள் இருக்கிறாங்கன்னா அவங்க கூட மலரும் இருக்கிறாங்க. சில நல்லவங்களும் இருக்கிறாங்கன்னா கெட்டவங்களும் இருக்கிறாங்கன்ற பாபாவிடம் சிலர் கேட்குறாங்க, பாபா குழந்தைகளுக்கு திருமணம் செய்து வைக்கலாமா? நன்றாக செய்யுங்கள் என்று பாபா கூறுவார். வீட்டிலே வைத்துக் கொள்ளுங்கள், கவனமாக இருங்கள். இதை கேட்குறாங்க எனில் இதன் மூலம் அவங்களுக்கு தைரியம் இல்லை என்பதை புரிந்து கொள்ள முடிகிறது. அதாவது குழந்தைக்கு தன்னுடைய பொண்ணுக்கோ பையனுக்கோ திருமணம் செய்யலாமான்னு கேட்குறாங்கனாலே அவங்களுக்கு தைரியம் இல்லை. அதாவது உலகத்துல என்ன சொல்லுவாங்கன்னு பயப்படுறாங்க இல்லையா? அதனால பாபாட்ட கேட்குறாங்கன்னா, நீங்க பண்ணி வைங்க, உங்க வீட்டிலே வச்சுக்கோங்க, ஆனா கவனமா அட்டென்ஷனோட இருங்கன்றாரு. நாம் நோயாளிகளாக இருக்கிறோம் என்று சொல்றாங்க. பிறகு மருமகள் வருவார். அவரது கைகளினால் சமைத்த உணவை சாப்பிட வேண்டியிருக்கும். இப்ப பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டா என்ன ஆகும்னா அப்புறம் மருமக வருவாங்க. மருமக சமைக்கிற உணவை தான் சாப்பிட வேண்டியிருக்கும்ன்றாரு. பாபா கூறுவார், நன்றாக சாப்பிடுங்கள், வேண்டாம் என்று கூறுவாரா என்ன? சாப்பிட்டே ஆக வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டு விடுகிறதுன்றாரு. ஏனெனில் பற்றுதல் இருக்கிறது அல்லவா? வீட்டில் மருமகள் வந்துவிட்டால் கேட்கவே கேட்காதீர்கள். தேவி வந்து விட்டதாகவே நினைக்கிறாங்கன்னு சொல்றாரு. அந்த அளவுக்கு குஷி ஆகிறாங்க. இப்போது இது புரிந்து கொள்ள வேண்டிய விஷயமாகும் சொல்றாரு. நாம் மலராக ஆக வேண்டுமெனில் தூய்மையான கைகளினால் சமைக்கப்பட்ட உணவு தான் சாப்பிட வேண்டும் சொல்றாரு. சப்போஸ் நம்ம நம்மளே கையால சமைச்சு சாப்பிட்டுக்கலாம். இல்லைன்னா நம்ம வர மருமகளும் பிகேவா இருந்தா பிரச்சனை இல்லை, அவங்க கையால சாப்பிடலாம். அப்ப தூய்மையான மலராக ஆகணும்னா நம்ம தூய்மையான கைகளால் சமைக்கப்பட்ட உணவு தான் சாப்பிடணுன்றாரு. அதற்கான ஏற்பாடும் செய்ய வேண்டும்ன்றாரு. இதற்கு கேட்க வேண்டிய அவசியம் கிடையாதுன்னு சொல்றாரு. பாபாட்ட கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்க கல்யாணம் பண்ணி வைங்க, ஆனா நீங்க அவங்க கையால சாப்பிடாதீங்க, நீங்களே சமைச்சு சாப்பிட்டுக்கோங்க. அதாவது என்ன யுக்தியோ அதை நம்ம ஃபாலோ பண்ணணும். இது பாபாட்ட கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. நமக்கு ஸ்ரீமத் தெரியும், ஸ்ரீமத் என்னவோ அதன்படி நம்ம நடக்க வேண்டியதுதான். தந்தை புரிய வைக்கிறார், நீங்கள் தேவதைகளாக ஆக போகிறீர்கள். பாபா புரிய வைக்கிறாரு, நம்ம தேவதையா ஆக போறோம் இல்லையா? அதனால இதற்கு இந்த பத்தியம் தேவைன்றாரு. ஏன்னா தேவதைகள் லட்சுமி நாராயண் கோயிலே நம்ம இப்ப பாக்குறோம். அவங்களுக்கு அந்த உணவுல பத்தியம் இருக்குது. அந்த பத்திய சாப்பாடு தான் அவங்களுக்கு வச்சு படைக்கிறாங்க. அந்த மாதிரி அந்த பீரோ பாட்டிலோ அதெல்லாம் வைக்க மாட்டாங்க. அந்த சாராயம் இதெல்லாம் வச்சு லட்சுமி நாராயணுக்கு படைக்க மாட்டாங்க. அதே மற்ற அந்த ஐயனார் அந்த மாதிரி தெய்வத்துக்கு வச்சு படைப்பாங்க. ஆனா இந்த தேவதைகளுக்கு வச்சு படைக்க மாட்டாங்க. அப்ப அந்த உணவுல பத்தியம் இருக்குதுன்னா அவங்க இங்க அந்த மாதிரி இருந்தாதான் அந்த 5 விகாரத்தை வெல்ல முடியும். அதனால அந்த பத்தியம் பாபா சொல்றாரு. அதனால இதற்கு இந்த பத்தியம் தேவைன்றாரு. எந்த அளவு அதிகமாக பத்தியம் கடைப்பிடிக்கிறீர்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நன்மை ஏற்படும் சொல்லி பாபா சொல்றாரு. இப்ப நம்ம எந்த அளவு ஸ்ரீமத் படி நடக்கிறோமோ அந்த அளவுக்கு ஆத்மாவுக்கு நன்மை ஏற்படும்ன்றாரு. அதிகம் பத்தியத்தை கடைபிடிப்பதற்கு சிறிது உழைப்பும் தேவைப்படுகிறதுன்றாரு. கொஞ்சம் கஷ்டம்தான் ஸ்ரீமத் படி ஏன்னா 63 ஜென்மம் நம்மளோட லைஃப் ஸ்டைலே வேற. இப்ப கூட பிகே ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம லைஃப் ஸ்டைலே வேற. அதாவது எந்த ஒரு கட்டுப்பாடும் கிடையாது, நம்ம இஷ்டத்துக்கு இருப்போம். ஆனா இங்க வந்தோடனே நமக்கு சில கட்டுப்பாடு. எதுக்காகனா ஆத்மாவுக்காக, ஆத்மாவினுடைய முன்னேற்றத்துக்காக பாபா சொல்றாரு. அப்பதான் யோகா சரியா வரும். பாபா நினைக்கிறது, கனெக்ஷன் ஏற்படுறது, அப்புறம் அந்த உணர்ச்சிகள்லாம் கட்டுப்படுறது, எல்லாத்துக்குமே இந்த உணவு கட்டுப்பாடு தேவை. அதனால பாபா இந்த பத்தியத்தெல்லாம் கடைபிடிக்க சொல்றாரு. இதுக்கு உழைப்பும் முயற்சியும் தேவைப்படுதுன்றார். ஏன்னா நம்ம மட்டும் மாறுறோம், கூடவே நம்ம கூட குடும்பத்துல எல்லாரும் இருக்கிறாங்க. எல்லாரையும் நம்ம அனுசரிச்சுக்கிட்டு மாத்துறதுல கொஞ்சம் உழைப்பு இருக்குதுன்றாரு. பிரயாணத்தின் பொழுது பசி ஏற்படும், கைகளில் உணவு கொண்டு செல்லுங்கள்ன்றாரு. இப்ப நம்ம எங்கேயாவது வெளியே போறோம், வீட்லயே இருக்கோம் பிரச்சனை இல்லை, சமைச்சு சாப்பிட்டுக்கலாம். இப்ப வெளியே போறோம்னா என்ன பண்றது? அப்ப கைகள்ல உணவு கொண்டு செல்லுங்கள்ன்றாரு. சில அசௌகரியங்கள் ஏற்படும்ன்றாரு. இது எல்லாமே நமக்கே தெரியும். பிகே ஆன பிறகு நமக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரும். சில அசௌகரியங்கள் ஏற்படும். வேறு வழியில் எனும் போதும் நிலையத்தில் ஸ்டேஷனில் 2 ரொட்டி வாங்கி சாப்பிடுங்கள். சரி, உங்களால சுத்தமா முடியலையா, ஒரு 4 நாள் டூர் போறோம்னா என்ன பண்றது? நம்ம அப்ப எங்கேயா ஏதாவது இல்லை வெளியில ஜாப் சம்பந்தப்பட்டதா, வேலை சம்பந்தப்பட்ட விஷயமா வெளியே போறோம், 2 நாள் 3 நாள் போக வேண்டியது இருக்குன்னா அப்ப நம்ம கையால சமைச்ச உணவு எடுத்துட்டு போக முடியாது. அது ஒரு நாள்ல தீந்துரும். அப்ப மறுநாள் என்ன பண்றது? வேற வழியே இல்லைன்னா 2 ரொட்டி வாங்கி சாப்பிடுங்கன்னு சொல்றாரு.
பிரெட் வாங்கிக்கோங்கன்றாரு. தந்தையை நினைவு செய்தால் போதுமானது. ஆனா பாபாவை நினைச்சுக்கிட்டு யோகா பவர் அந்த அளவுக்கு நமக்கு இருக்கணும். நம்ம திருஷ்டி பட்டவுடனே அந்த உணவு தூய்மையாயிடணும். அந்த மாதிரி நம்ம சக்திசாலியா இருந்தா அந்த மாதிரி உணவை சக்தி கொடுத்து சாப்பிடலாம். அப்ப தந்தையை நினைவு செய்தால் போதுமானது. பாபா நினைச்சுக்கிட்டே சாப்பிடுங்க. இதுதான் யோக பலம் என்று கூறப்படுகிறதுன்னு சொல்றாரு. இதில் ஹட யோகத்திற்கான விஷயம் எதுவுமே இல்லை. சரீரத்தை பலவீனமாக ஆக்கி கொள்ளக்கூடாதுன்றாரு. அதுக்காக பத்தியா இருக்க சொன்னோன்னு சொல்லிட்டு நம்ம எதையுமே சாப்பிடாம அப்படி இப்படிலாம் சரீரத்தை பலவீனமா ஆக்கி கொள்ளக்கூடாதுன்றாரு. எக்ஸசைஸும் இங்க பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ததிச்சிரிஷை போன்று எலும்பையும் உழைக்க வேண்டும். யஜ்யத்திற்காக யஜ்ய சேவைக்காக நம்ம உழைக்கணுன்றாரு. இதில் அடயோகத்திற்கான விஷயம்லாம் கிடையாது. இவை அனைத்து பக்தி மார்க்கத்தின் விஷயங்களாகும். அடயோகன்றது பக்தி மார்க்கத்தின் விஷயங்கள்ன்றாரு. அந்த ஆசனங்கள் போடுறது, மூச்சு பயிற்சி பண்றது, இதெல்லாம் பக்தி மார்க்கத்துக்கான விஷயங்கள். ஞானத்துல அதெல்லாம் தேவையில்லை. புத்தி மூலமா பாபா நினைக்கணும், பத்தியங்களை ஃபாலோ பண்ணணும், அவ்வளவுதான். மற்றபடி எக்ஸசைஸ்லாம் நீங்க வேணும்னா பண்ணிக்கலாம். பாபா நினைச்சாலே ஆரோக்கியமாயிடும். அமிர்த வேலை ஏஞ்சி யோகா பண்ணாலே ஆட்டோமேட்டிக்கா சரீரம் ஆரோக்கியமாயிடும். சரீரத்தை முற்றிலும் ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ள வேண்டும் சொல்றாரு. யோகா மூலம் 21 பிரிவுகளுக்கு ஆரோக்கியமானதாக ஆக்கி கொள்ள வேண்டும் சொல்றாரு. இந்த பயிற்சி இங்கே தான் செய்ய வேண்டும்ன்றார் பாபா. அதற்கு கேட்க வேண்டிய அவசியமே கிடையாது என்று பாபா புரிய வைக்கிறாரு. ஏதாவது பெரிய விஷயமாக இருக்கிறது, குழப்பமாக இருக்கிறது எனில் நீங்க கேட்கலாம்னு சொல்றாரு. இப்ப நமக்கு ஏதாவது ரொம்ப முடிவெடுக்க முடியல, ஒரே குழப்பமா இருக்கு அப்படின்னா நீங்க பாபாட்ட கேட்கலாம். சிறு சிறு விஷயங்களை பாபாவிடம் கேட்கும்போது எவ்வளவு நேரம் வீணாகிடுதுன்னு சொல்றாரு. சின்ன சின்ன விஷயம்லாம் பாபாட்ட போய் நம்ம கேட்கிறோன்றாரு. பெரிய மனிதர்கள் மிக குறைவாக தான் பேசுவாங்க. ஷோபாபா சத்கதியின் வள்ளல் என்று சொல்லப்படுகிறார். ராவணனை சத்கதியின் வள்ளல் என்று கூறுவது கிடையாதுன்றாரு. சத்கதியின் வள்ளல் ஷோபாபா தான். இந்த ராவணனை சத்கதி கொடுக்குறான், அவன் துர்கதியில கொண்டு போய் விட்டுறான். ஒருவேளை அவ்வாறு இருந்தால் பிறகு ஏன் எரிக்கிறாங்க ராவணனை? ராவணன் முக்தி கொடுத்திருந்தாரு, ஜீவன் முக்தி கொடுத்திருந்தாருன்னா அவரையும் எரிக்க போறாங்க? ராவணன் மிகவும் பிரபலமாக இருக்கிறார் என்பதை குழந்தைகள் அறிவீர்கள். ராவணனிடத்தில் அதிக சக்திகள் இருக்கலாம், ஆனால் அவன் எதிரி அல்லவான்னு சொல்றார் பாபா. அரைக்கல்பம் ராவணராஜ்யம் நடைபெறுகிறது, ஆனால் எப்போதாவது மகிமை பாடப்பட்டிருக்கிறதா? இப்ப 63 ஜென்மம் நம்ம ராவணராஜ்யத்துல இருந்து வந்தோம். இத்தனை நடிப்பு நடிச்சிருந்தாலும் இதுல ராவணனை புகழ்ந்து மகிமை பாடி நம்ம பார்த்ததில்ல, எதுவும் கிடையாது. அதை எரிச்சுட்டு தான் வராங்க ராவணன் பொம்மைய தசரா பண்டிகையில. 5 விகாரங்கள் தான் ராவணன் என்று கூறப்படுகிறது என்பதை நீங்கள் அறிவீர்கள். ஆனா வெளி உலகத்துல தெரியாது. 10 தலை ராவணன்னா சீதையை கடத்தினான்னு சொல்றாங்க. ராமர் ராமருடைய ஒய்ஃப் சீதையை ராவணன் கடத்திட்டாருன்னு சொல்றாங்க. ஆனா உண்மையில அந்த 5 விகாரம், காமம், கோபம், பற்று, ஆசை, அகங்காரம், அது ஆணுக்கு 5 பெண்ணுக்கு 5, இதுதான் இந்த விகாரத்தினால்தான் இந்த உலகமே இப்ப வீணா போயிடுச்சு. அந்த 5 விகாரத்தினால்தான் இந்த உலகம் இவ்வளவு மோசமாயிடுச்சு, துர்கதிக்கு வந்துருச்சு அப்படின்றது யாருக்கும் தெரியாது. சாது சன்னியாசிகள் தூய்மையாக ஆகின்றனர் எனில் அவர்களுக்கு மகிமை செய்கிறார்கள் அல்லவா? இதே உலகம்தான். இப்ப இல்லற மார்க்கத்துல நீங்க எப்படி வேணாலும் இருங்கன்றாங்க. இதே சாது சன்னியாசிகள் தூய்மையாயிட்டாங்கன்னா அவங்க காலில் போய் விழுறாங்க, காலை கழுவுறாங்க. அவங்க தூய்மையா காட்டுக்கு போனதுனாலதான் அவங்களுக்கு மகிமை செய்யறாங்க அல்லவான்றாரு. இந்த சமயத்தில் மனிதர்கள் அனைவரும் பத்தித்தமாக இருக்கிறாங்க. ஆனா இந்த டைம்ல தம பிரதான உலகம் இல்லையா, அதனால யாருமே தூய்மையா இல்லைன்றார். யார் வேண்டுமென்றாலும் வரட்டும், பெரிய மனிதர் வருவதாக வைத்துக் கொள்ளுங்கள், பாபாவை சந்திக்க வேண்டும் என்று சொல்லுவாங்க. பாபா அவரிடம் என்ன கேட்பார்? ராமராஜ்யம் மற்றும் ராவணராஜ்யம், மனிதன் மற்றும் தேவதை என்று எப்போதாவது கேள்விப்பட்டிருக்கிறீர்களா என்று அவரிடம் கேட்பார். இப்ப பிரம்மா பாபா பார்க்கணும்னு சொல்றாங்க யாராவது பெரிய மனுஷங்கன்னா, பிரம்மா பாபா அவங்கள்ட்ட என்ன கேட்பாராம்? ராமராஜ்யம் மற்றும் ராவணராஜ்யம்னா என்ன அப்படின்னு கேட்பாராம். மனிதன் மற்றும் தேவதை இதை பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களான்ட்டு கேட்பாராம். இந்த நேரத்தில் மனிதர்களின் ராஜ்யமா அல்லது தேவதைகளின் ராஜ்யமான்னு சொல்லி கேட்பாராம். மனிதர்கள் என்று கூறப்படுபவர்கள் யார்? தேவதைகள் என்று கூறப்படுபவர்கள் யார்? எந்த ராஜ்யத்தில் தேவதைகள் வாழ்ந்தனர்? தேவதைகள் சத்தியுகத்தில் இருப்பர். ராஜா ராணி போன்று பிரஜைகள் சுகமாக இருப்பார்கள். இது புது உலகமா அல்லது பழைய உலகமான்னு சொல்லி நீங்கள் கேட்க முடியும் சொல்றாரு. சத்தியுகத்தில் யாருடைய ராஜ்யம் இருந்தது? இப்போது யாருடைய ராஜ்யமாக இருக்கிறது? சிலைகள் எதிரில் இருக்கிறது. பக்தி என்றால் என்ன? ஞானம் என்றால் என்ன? இதை தந்தை தான் நமக்கு புரிய வைக்கிறார். இவ்வளோ கேள்வி சொல்றார். இந்த கேள்விக்கான பதில் சொன்னாலே முழு ஞானமும் வந்துடும். சத்தியுகத்துல லட்சுமி நாராயணனுடைய ராஜ்யம் இருந்தது. இப்ப ராவணனுடைய ராஜ்யம், மக்கள் மீது, பிரஜைகளின் மீது பிரஜைகளுடைய ராஜ்யம் நடக்குது. இப்ப சிலையெல்லாம் எதிரில் இருக்குது இல்லையா? இந்த லட்சுமி நாராயணன் சிலையெல்லாம் யாரோ வாழ்ந்துட்டு போயிருந்தாதான் அவங்களுக்கு சிலை வைப்பாங்க. இப்ப இவங்க வாழ்ந்துட்டு போயிருக்காங்க ஒரு காலத்துல இந்த பூமியில. இதே பூமியில தான் சொர்க்கம் இருந்துச்சு. அவங்களுக்கு சிலை வைக்கிறாங்க, வழிபடுறாங்கன்னா அவங்க ஏதோ வாழ்ந்துட்டு போயிருக்கணும். பக்தி என்றால் என்ன? ஞானம் என்றால் என்ன? இது எல்லாத்தையும் பாபா தான் நமக்கு புரிய வைக்கிறாரு. பாபா தாரணை ஏற்படுவது கிடையாது என்று எந்த குழந்தைகள் கூறுகிறார்களோ
அவனிடம் தந்தை மற்றும் ஆஸ்தி என்பது எளிதானது அல்லவான்றாரு என்று கேட்கின்றார். பாபா கேட்குறாரு, பாபா எங்களுக்கு ஒன்றுமே புரியல, ஞானமே புரிய மாட்டுது அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, உங்களுக்கு அப்பாவும் ஆஸ்தியும் மட்டும் ஈஸி தானே? அப்பா பரமபிதா பரமாத்மா சிவன், அவரை நினைக்கணும், புள்ளியா இருக்கிறாரு. ஆஸ்தி சொர்க்கம், இதை நினைக்கிறது கூட கஷ்டமா? ஈஸி தானே கேட்குறாரு. அல்லாஹ்வாகிய தந்தை கூறுகின்றார். இப்போ அல்லாஹ் ஈஸ்வர அல்லா தேரேனாம்ட்டு பாடுறாங்க. எல்லாம் ஒண்ணுதான் இல்லையா, ஒரே கடவுள் தான். அல்லாஹ்வாகிய தந்தை இப்ப கூறுகின்றார், ஆத்மாவினுடைய தந்தை பரமாத்மா சொல்றாரு, தந்தையாகிய என்னை நினைவு செய்தால் ஆஸ்தி கிடைத்தரும்ட்டு சொல்றாரு. அவரை நினைச்சா நமக்கு சொர்க்கம் கிடைச்சிரும்ன்றாரு. பாரதத்தில் சிவ ஜெயந்தியும் கொண்டாடுறாங்க. ஆனால் எப்போது பாரதத்துக்கு சொர்க்கமாக ஆக்கினார்ன்றது தெரியாம இருக்கிறாங்க. பாரதம் சொர்க்கமாக இருந்தது என்பதை அவங்க அறியவே இல்லை, மறந்துட்டாங்கன்றாரு. நாம் தான் சொர்க்கத்துக்கு எஜமானலாக இருந்தோம் என்பதை நாமும் கூட அறியாமல் இருந்தோம் என்று நீங்கள் கூறுவீர்கள். நமக்கும் ஒண்ணுமே தெரியாது இல்லையா? நம்ம பிகே ஆகிறதுக்கு முன்னாடி நம்மளும் பக்தி பண்ணிட்டு நம்மளும் சாதாரணமாக தான் வாழ்ந்துட்டு இருந்தோம். நம்ம எப்போ பிகே லைஃப்குள்ள என்ட்ரானமோ, குழந்தை பருவத்துல இருந்தோமோ, அப்ப ஞானம் படிக்க படிக்க தான் நமக்கே புரிஞ்சுது. பாபா சொல்லதான் நம்ம சொர்க்கத்துக்கு எஜமானலா இருந்திருக்கிறோம் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். இப்போது தந்தையின் மூலம் நாம் மீண்டும் தேவதைகளாக ஆகி கொண்டிருக்கிறோம்ட்டு சொல்றாரு. புரிய வைக்கக்கூடியவன் நான் தான் சொல்றாரு. இங்க எந்த தேகதாரிகளும் இதை சொல்லிட்டு இல்ல, கடவுள் தான் நமக்கு புரிய வைக்கிறார். வினாடியில் ஜீவன் முக்தி என்று பாடப்பட்டிருக்குது, ஆனால் இதன் பொருளையும் புரிந்து கொள்வது கிடையாதுன்னு சொல்றாரு பாபா. வினாடியில எப்படி ஜீவன் முக்தி கிடைக்குது? அது புரியுது, ஒரு செகண்ட்ல புரிஞ்சுது நம்ம தான் தேவதையா இருந்தோம், அதான் வினாடியில் ஜீவன் முக்தி. ஆனால் இதன் பொருளையும் புரிஞ்சு கொள்வதில்லை. வினாடியில் நீங்கள் சொர்க்கத்தின் தேவதைகளாக ஆகிறீர்கள் அல்லவான்னு சொல்றாரு. ஒரு செகண்ட் தான், கடைசி டெஸ்ட் பேப்பரும் ஒரு செகண்ட் தான். ஒரு செகண்ட்ல சரீரத்தை விட்டு பாபா நினைவுல போயிடுவோம், அப்புறம் அங்க போய் தேவதை ஆயிடுவோம். ஒரு செகண்ட்ல ஆகிறீங்களே, அதான் ஒரு வினாடியில் ஜீவன் முக்தி. இதை இந்திர சபை என்று கூறுகிறோம். ஆனால் அவர்கள் மழை பொழிகின்ற கடவுளாக இந்திரனை நினைக்கிறாங்க. மழைக்காக ஒரு கடவுளுக்கு என்று சபை இருக்குமா என்ன சொல்லி கேட்கிறாரு. மழை பொழியறதுக்குலாம் ஒரு கடவுள் இருப்பாரா? அவருக்குன்னு ஒரு சபை இருக்குமா? அவர் பேரை இந்திரன் வச்சுட்டாங்க பக்தி மார்க்கத்துல. உண்மையில இந்திரன்றது சிவபாபா தான். இந்திரலோகம், இந்திர சபை என்று என்னென்ன சொல்றாங்கன்னு சொல்றாரு. இப்போது மீண்டும் இந்த முயற்சி செய்து கொண்டிருக்கிறீங்கன்றாரு. படிப்பு அல்லவா, சட்ட படிப்பு படிக்கிறாங்க எனில் நாளை நான் வக்கீல் ஆவேன் என்று நினைக்கிறாங்க. நீங்கள் இன்று படிக்கிறீர்கள், நாளை சரீரத்தை விடுத்து ராஜ குடும்பத்தில் பிறப்பீங்கன்றாரு. அந்த படிப்பு படிச்சா அந்த பிறவிலேயே அவங்க வக்கீல் ஆகுறாங்க. நம்ம இன்னைக்கு படிக்கிறோம், நாளைக்கு இந்த பிறவியை முடிச்சுட்டு அடுத்த பிறவியில போயிட்டு சரீரத்தை விட்டோம்னா ராஜ குடும்பத்துல போய் பிறப்பீங்கன்றாரு. நீங்கள் எதிர்காலத்திற்கான பிராப்தி அடையிறீங்கன்றாரு. இங்க படித்து விட்டு செல்வீர்கள், பிறகு நமது பிறப்பு சத்தியுகத்தில் இருக்கும் சொல்லி பாபா சொல்றாரு. சொர்க்கத்துல போய் பிறப்பீங்க, இளவரசன் இளவரசி ஆவதுதான் லட்சியமாகும் சொல்றார் பாபா. ராஜயோகம் அல்லவா? பாபா எனது புத்தி திறக்கப்படுவதே கிடையாது என்று சிலர் சொல்றாங்க. உங்களது அதிர்ஷ்டம் இவ்வாறு இருக்கிறதுன்னு சொல்லி பாபா சொல்றார். நாடகத்தில் பாகம் இவ்வாறு இருக்குது, அவங்களோட பார்ட்டி அப்படிதான் இருக்குது. சிலருக்கு என்ன சொன்னாலும் ஞானமே புரியாது. புரியலன்னா அவங்க பார்ட் அப்படி, அவங்க என்ன டிராமால அவங்களுக்குன்னு ஒரு பார்ட் இருக்கு இல்லையா? ஒருவேளை அவங்க துவாபர யுகத்துல இருந்து வரலாம், இல்ல திரேதாயுகத்துல வரலாம். ஜஸ்ட் ஒரு பாயிண்ட் கேட்டா கூட நம்பினா பரவாயில்ல, நம்பிட்டாங்கன்னா திரேதாயுகமாவது வந்துருவாங்க. நம்பவே இல்லைன்னா அவங்களாம் துவாபர யுகத்துல இருந்து தான் வருவாங்க. அதனால அவங்க பார்ட்டே அப்படிதான் இருக்குது. அதிர்ஷ்டம் அப்படின்னா நம்ம என்ன பண்ண முடியும்? இதை பாபா எப்படி மாற்ற முடியும்னு சொல்லி பாபா சொல்றாரு. சொர்க்கத்துக்கு எஜமானர் ஆவதற்கு அனைவருக்கும் உரிமை இருக்கிறது, ஆனால் வரிசை கிரமம் இருக்கும் அல்லவான்னு சொல்றாரு. அனைவரும் சக்கரவர்த்தி ஆகிடுவாங்க என்பதெல்லாம் கிடையாது. ஏன் எல்லாருக்கும் ஒரே மாதிரி புரிய மாட்டுது? ஏன் எல்லாரும் வரிசை கிரமமா இருக்கிறாங்கன்னா, எல்லாரும் 108 லட்சுமி நாராயணா ஆக முடியாது இல்லையா? 108 பேர் தான் ஆக முடியும். எல்லாரும் சக்கரவர்த்தி ஆகிவிடுவார் என்பது கிடையாது. ஈஸ்வரனிடம் சக்தி இருக்கிறது எனில் அனைவரையும் சக்கரவர்த்திகளாக ஆக்கிவிட வேண்டும் என்று சிலர் கேட்குறாங்க. கடவுள் அவ்வளோ பெரிய சக்திசாலி ஆனவர்னா ஒரு ஜீபமா போட்டு எல்லாரையும் ராஜாவாக்கிடலாம்ல அப்படின்னு. பிறகு பிரஜைகள் எங்கிருந்து வருவாங்க? சரி, எல்லாரும் ராஜானா அப்ப பிரஜைகள் யாரு அப்படின்னு கேக்குறாரு. இது புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் அல்லவா? இந்த லட்சுமி நாராயணன் ராஜ்யம் இருந்தது, இப்போது பேரளவிற்கு மகாராஜா மகாராணி இருக்கிறாங்க, பட்டம் கொடுத்து விடுறாங்க. இப்ப இருக்கிற ராஜா ராணி எல்லாம் டூப்ளிகேட் மகாராஜா மகாராணி. பேரளவுக்கு இருக்கிறாங்கன்ற காசு கொடுத்து பட்டம் வாங்கிக்கிறாங்க. லட்சம் கொடுத்து விட்டால் ராஜா ராணி என்ற பட்டம் இப்ப கிடைத்து விடுகிறது கலியுகத்துலன்னு சொல்றாரு. பிறகு நடத்தியும் அவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் சொல்றாரு. இப்ப ராஜா ராணி மாதிரி நடந்துக்கணும். நாம் ஸ்ரீமத் மூலம் நமது ராஜ்யத்தை ஸ்தாபனை செய்து கொண்டிருக்கிறோம் என்பதை இப்போது குழந்தைகளாகி நீங்கள் அறிவீர்கள் சொல்றாரு. இங்க அப்படியே நான் கரெக்டா பாபா
படிப்பறிவு கொடுத்து ஞானத்தை கொடுத்து ஸ்ரீமத் படி நடக்கிறவங்க நடந்து ராஜ்யத்தை இப்போ ஒரு ஸ்தாபனை பண்ணிட்டு இருக்கிறாரு. யார் யார் எந்த அளவுக்கு நடக்கிறாங்களோ அந்த அளவுக்கு அங்கே போய் அங்கே பதவி அடைவாங்க. கரெக்டாக ஒரு ராஜ்யத்தையே உருவாக்கிட்டு இருக்கிறாரு. இங்கே எப்படின்னா கரெக்டாக பதவி போஸ்டிங் கொடுக்குறாரு. சும்மா காசு கொடுத்தா போஸ்டிங் அப்படி கிடையாது. இறைவன்கிட்ட அதெல்லாம் செல்லுபடி ஆகாது. இங்க வந்து நடத்தை பார்ப்பாரு. கரெக்டா நடத்தை, தெய்வீக நடத்தை இருந்தாதான் ராஜா ராணி ஆக முடியும். அங்க அனைவரும் அழகாக தூய்மையாக இருப்பாங்க சொர்க்கத்துல. இங்க லட்சுமி நாராயணன் ராஜ்யம் இருந்தது அல்லவா. சாஸ்திரங்களில் கல்பத்தின் ஆயுள் நீண்டதாக எழுதிய காரணத்தினால மனிதர்கள் மறந்துட்டாங்கன்னு சொல்றாரு. அதாவது சார் நம்ம இந்து தர்மத்துலதான் குழப்பிட்டாங்க. கிறிஸ்துவ தர்மத்துல கரெக்டா கிறிஸ்து வர்றதுக்கு 3000 வருஷத்துக்கு முன்னாடி சொர்க்கம் உலகத்துல இருந்ததுன்னு சொல்லியிருக்கிறாங்க கரெக்டா. ஆனா சாஸ்திரத்துலதான் வந்து அந்த ஸ்வஸ்திக் சிம்பிள் எல்லாம் போடுறாங்க. ஆனா ஸ்வஸ்திக் சிம்பிள் 4 பாகம் சரி பங்கா இருக்குது. அப்ப ஒவ்வொரு யுகம்னு சொல்றாங்க. ஒவ்வொரு யுகம் அந்த அவங்களே சொல்றாங்க இந்த யுகம்லாம் இருக்கு. சத்தியுகம், திரேதாயுகம், துவாபரயுகம், கலியுகம் சொல்லிட்டாங்க. அதெல்லாம் கரெக்டா சொல்லிட்டாங்க. ஸ்வஸ்திக் சிம்பிளையும் சரிபாகமா போட்டுட்டாங்க. ஆனா கல்பத்தின் ஆயுள் வந்து ஒரு கல்பம்ன்றது இந்த 4 யுகம் சேர்ந்தது ஒரு கல்பம். கல்பத்தின் ஆயுள லட்சக்கணக்கான ஆண்டுகள்னு எழுதிட்டாங்க. பாபா சொல்றாரு 5000 வருஷம்தான். அதுவும் சரிபாகம்னு சொல்லிட்டாரு. அதாவது சத்தியுகம் 1250, திரேதாயுகம் 1250, துவாபரயுகம் 1250, கலியுகம் 1250. எல்லாமே சரி பாகம் தான். அது ஸ்வஸ்திக் சிம்பிள், அதனாலதான் கரெக்டா காமிச்சிருக்கிறாங்க. சரி பாகம் தான். அதுல ஆத்மாவினுடைய ஸ்திதிபடி தான் அந்த ஸ்வஸ்திக் சிம்பிளே போட்டிருக்கிறாங்க. ஆத்மா உயரும் கலையில இருக்கும்போது அந்த சத்தியுகத்துல இருக்கும். அப்புறம் இறங்கும் கலையில வரும்போது அப்படியே திரேதாயுகம், துவாபரயுகம், கலியுகத்துல வந்துருது. அதனாலதான் ஸ்வஸ்திக் சிம்பிள் அப்படி போட்டிருக்கிறாங்க. சரிபாகம் தான் அந்த யுகத்தினுடைய ஆயுள். ஒன்னொன்னு ஒரு யுகமும் சரிபாகம். ஆனா அவங்க சொன்னது சத்தியுகம் லட்சக்கணக்கான ஆண்டுகள், கலியுகம் 40,000 ஆண்டுகள். இவங்க சொன்ன கணக்கு பார்த்தா இந்த ஸ்வஸ்திக் சிம்பிளே வராது, வேற மாதிரி கோணமானல தான் வரும். அந்த மாதிரி போட்டிருக்கிறாங்க சாஸ்திரங்கள்ல. அதனாலதான் எல்லாரும் மனுஷங்க மறந்துட்டாங்க. இதே உலகம் லட்சுமி நாராயண் ராஜ்யம் இந்த உலகத்துல இருந்தது, சொர்க்கம் இருந்ததுன்றதை மறந்துட்டாங்க. இப்போது நீங்கள் அசுத்தத்திலிருந்து தூய்மையானவர்களாக ஆவதற்காக முயற்சி செய்துட்டு இருக்கிறீங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. தேவதைகள் அசுத்தமாக இருப்பார்களா என்னன்னு சொல்லி பாபா கேக்குறாரு. சரி, நம்ம இப்படியே போனோம்னா இது இப்படியே காமம், கோபம், பற்று, ஆசை, அகங்காரம் எல்லாம் இருக்குது. எல்லாம் சாப்பாடு கீப்பாடு எதையும் மாத்தல. அப்புறம் எப்படி சொர்க்கத்துக்கு போக முடியும்? சொர்க்கத்துக்குள்ளாரே விட மாட்டாங்க இல்லையா. அசுத்தமாக தேவதைகள் இருக்க மாட்டாங்கன்றாரு. கிருஷ்ணரை நீல நிறத்திலும் ராதையை வெள்ளையாகவும் காண்பிக்கிறாங்க. இருவரும் தூய்மையானவர்களாக தான் இருப்பாங்க அல்லவான்னு சொல்றாரு. பிறகு காமசதியில் வந்து இருவரும் இப்படி அசுத்தமாகி விடுறாங்கன்றாரு. அங்கு அழகான உலகிற்கு எஜமானர்களாக இருந்தாங்க இந்த கிருஷ்ணரும் ராதையும். லட்சுமி நாராயணனா இருந்தாங்க அங்க. கிருஷ்ணர் ராதை இந்த சின்ன வயசுல கிருஷ்ணர் ராதை. இப்ப வயசான பிறகு 30 வயசான பிறகு தான் கல்யாணம்னு சொல்றாரு. 30 வருடங்கள் கழிச்சு அவங்க 2 பேரும் கல்யாணம் ஆகுது. கல்யாணம் ஆகும்போது அவங்க அழகா லட்சுமி நாராயணன்ட்டு பேர் மாறுது, அவ்வளவுதான். அவங்கதான் அழகான உலகத்துக்கு எஜமானர்களாக இருந்தனர். இது அசுத்தமான உலகமாகும் சொல்லி பாபா சொல்றாரு. இதெல்லாம் பாபா சொல்லிதான் நமக்கு தெரியும், நமக்கா எதுவும் தெரியாது. எல்லாமே முரளில வந்த வாக்கியங்கள் தான். இது அசுத்தமான உலகமாகுன்றாரு. குழந்தைகளாகிய உங்களுக்குள் ஒன்று குஷி இருக்க வேண்டும். மேலும் தெய்வீக குணங்களையும் நீங்க தாரணை செய்யணும். பாபா பீடி குடிப்பதை விட முடியவில்லை என்று சிலர் கேக்குறாங்க. சொல்றாங்க பாபா இந்த கெட்ட பழக்கம்லாம் போக மாட்டுது, பீடி குடிக்கிறத விட முடியலன்ட்டு சொல்றாங்க. நல்லது நன்றாக குடி என்று பாபா கூறுவார். பாபா எல்லாருக்கும் இதே பதிலே சொல்றாரு. கல்யாணம் பண்ணவான்னு கேட்டா நல்லது நன்னாக பண்ணுங்க. கேக்குறீங்கன்னா உங்களுக்கு பயம் இருக்குது, அதனால தானே கேக்குறீங்க. அதை வேற சொல்றாரு. நல்லது நன்றாக குடி என்று பாபா கூறுவார். கேட்கிறார் எனில் வேற என்ன சொல்ல முடியும்? பாபா சொல்றாரு, கேக்குறாங்கன்னா அப்புறம் நான் என்ன பண்றது? நீங்க பத்தியத்தை கடைபிடிங்க, ஸ்ரீமத் படி நாடகன்னு சொல்லியாச்சு. அப்புறம் நான் வந்து பீடி குடிக்கவா, நான் கல்யாணம் பண்ணிக்கவா இப்படி எல்லாம் கேட்டா அவர் என்னதான் சொல்லுவாரு? நல்லது நல்லா பண்ணு, டிராமால இருக்குது, ஏதாவது நடக்கட்டும் போன்னு சொல்லி விட்டுருவாரு. வேடிக்கை தான் பார்ப்பாரு. நீங்க எப்படி எல்லாத்துக்கும் கேக்குறீங்களோ அது மாதிரி கஷ்டப்பட்டாலும் அப்படியே பாபா வேடிக்கை தான் பார்த்துட்டு இருப்பாரு. ஒன்றும் பண்ண முடியாது. பத்தியத்தின்படி நடக்கவில்லை எனில் வீச்சடைந்து விடுவீர்கள் சொல்லி பாபா சொல்றாரு. நீங்க எது வேணாலும் நடந்துக்காங்க, ஆனா பதவிக்கு ஆசைப்படாதீங்க, அவ்வளவுதான். விழுந்துருவீங்கன்றாரு. கஷ்டமும் பட வேண்டியது இருக்கும். பத்தியத்தின்படி நடக்கலன்னா என்ன ஆயிடுவீங்க? வீழ்ச்சி அடைஞ்சிடுவீங்கன்றாரு. சுயம் புரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா. நம்மளே புரிஞ்சுக்கணும்ல. பாபா வந்து இந்த பத்தியெல்லாம் கடைபிடிக்க சொல்றாருன்னா தேவதை ஆகிறதுக்காக நம்ம இதெல்லாம் கடைபிடிக்கணும்ட்டு. அப்புறம் அவர்கிட்டயே போய் நான் இதை சாப்பிடவா, இதை பண்ணவா, அதை பண்ணவான்னு கேட்டா அவர் என்ன பதில் சொல்வார்? நாம் தேவதையாக ஆக போகிறோம் எனில் நமது நடத்தைகள், உணவு முறைகள் எவ்வாறு இருக்க வேண்டும் சொல்லி பாபா சொல்றாரு. நாம் லட்சுமி நாராயணனை திருமணம் செய்து கொள்வேன் என்று அனைவரும் சொல்றீங்க. ஆனா எல்லார்ட்டையும் கேள்வி கேட்டா
நீங்க லட்சுமி நாராயணனை மணப்பீங்களான்னு கேட்டா உடனே கை தூக்குவோம் இல்லையா எல்லாரும். அப்படிப்பட்ட குணம் இருக்கிறதா என்று தன்னிடம் கேளுங்கள்ன்றாரு. சரி சரி ஆசை மட்டும் இருக்குது லட்சுமியை கல்யாணம் பண்ணணுன்ட்டு. அப்ப லட்சுமிக்கு பக்கத்துல நிக்கணும்னா அந்த மாதிரி குணம் உங்களுக்கு இருக்குதா அப்படின்ட்டு கேளுங்கன்றாரு. நான் பீடி குடித்தால் நாராயணன் ஆக முடியுமான்னு சொல்லி கேக்குறாரு. அப்ப லட்சுமியை கல்யாணம் பண்ணா பீடி குடிச்சிட்டு இருந்தா போய் லட்சுமியை கல்யாணம் பண்ண முடியுமா? நாரதரின் கதையும் கூட இருக்கிறது அல்லவா, ஒரே ஒருவர் தான் நாரதர் கிடையாது அல்லவான்றார் பாபா. ஒரு நாரதர் கிடையாது, நிறைய. இங்க எல்லாமே பக்தர்கள் தானே, எல்லாம் நாரதர் தான். பக்தனா இருந்துகிட்டு எப்படி லட்சுமியை கல்யாணம் பண்ணிக்க முடியும்? லட்சுமி வந்து ஞானம் அடைஞ்சு அவங்க ஒரு தேவதை. தேவதையை கல்யாணம் பண்ணிக்கணும்னா நம்மளும் தேவதையானாதான் போய் கல்யாணம் பண்ணிக்க முடியும். நம்மளும் ஞானம் படிச்சு ஞானியாகி ஃபாலோ பண்ணி லக்ஷ்மி மாறி மாறி போய் நாராயணனாகி கல்யாணம் பண்ணிக்கணும். அவங்க பக்கத்துல நிக்கிறதுக்கு நமக்கு ஒரு அருகதை இருக்கணும். அதை விட்டுட்டு பக்தி பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். பக்தி பண்ணிட்டே இருந்தா எப்படி போய் நம்ம வந்து நாராயணனையோ இல்லை லட்சுமியோ கல்யாணம் பண்ண முடியும் சொர்க்கத்துல போயிட்டு? அதனால சொல்றாரு, ஒரே ஒருவர் தான் நாரதர் கிடையாது அல்லவா, அனைத்து மனிதர்களும் பக்தர்கள் ஆவர். எல்லாருமே பக்தர்கள் தான், உலகத்துல எல்லாமே இப்ப பக்தர்கள் தான். நாரதர் தான் சொல்றாரு. நாரதர் போயிட்டு லட்சுமியை கல்யாணம் பண்ணிக்க முடியாது. அந்த கதை கூட இருக்குது இல்லையா, நாராயண்கிட்ட போயிட்டு நான் லட்சுமியை கல்யாணம் பண்ணிக்கணும், உன் முகத்தை போய் கண்ணல்ல பாருன்ட்டு சொன்னாராம். கண்ணல்ல பார்த்தா குரங்கு மாதிரி இருந்துச்சான். அதாவது ஒரு பக்தன் வந்து ஒரு தேவதையை கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்னு சொல்றாரு. தந்தை கூறுகின்றார், தேவதை ஆகக்கூடிய குழந்தைகளை. இப்ப நமக்கு பாபா சொல்றாரு, நீங்களாம் தேவதை ஆகக்கூடிய குழந்தைகள், உள்நோக்கு முகமுடையவராகி தனக்குள் உரையாடி கொள்ளுங்கள். இப்போ உங்களுக்கு நீங்களே பேசிக்கோங்க. நான் தேவதையாக ஆக போகிறேன் எனில் எனது நடத்தை எவ்வாறு இருக்க வேண்டும்? நான் எப்படி எப்படிலாம் சாப்பிடணும்? என்னோட நடத்தை எப்படி இருக்கணும்? நான் கோவப்பட்டா நான் ஒரு தேவதையா? நான் அந்த 5 விகாரத்துல போனா நான் ஒரு தேவதையா அப்படின்னு உங்களை நீங்களே கேளுங்க. நான் தேவதையாக ஆக போகிறேன் எனில் மது அருந்தக்கூடாது, பீடி குடிக்க கூடாது. அதெல்லாம் வெளிப்படையா பாபா சொல்ல வேண்டியதா இருக்கு. என்ன பண்றது? இப்படி எல்லாம் கேள்வி கேட்டா அப்புறம் பாபா வெளிப்படையா சொல்றாரு. அப்ப நான் தேவதையா ஆக போறேன்னா நான் எப்படி கூடி இந்த கலியுக பழக்க வழக்கங்கள்லாம் நமக்கு இருக்கக்கூடாதுல்ல. மது அருந்தக்கூடாது, பீடி குடிக்க கூடாது, விகாரத்தில் செல்லக்கூடாது, இதெல்லாம் கூட கேட்பாங்க. அப்புறம் வந்து பாபா நான் விகாரத்துல போகவான்ட்டு கேட்க கூடாதுன்றாரு. விகாரத்தில் செல்லக்கூடாது, பதிதமானவர்களின் கைகளால் சமைக்கப்பட்ட உணவு சாப்பிடக்கூடாது. இதெல்லாம் பத்தியன்றார். எல்லாமே ஸ்ரீமத்து. இந்த பத்தியத்தை ஃபாலோ பண்ணுங்க, இல்லையெனில் மனநிலையில் பாதிப்பு ஏற்படுத்திவிடும் சொல்றாரு. நீங்க இந்த மாதிரி இருந்தீங்கன்னா, இது எல்லாம் செஞ்சீங்கன்னா, பிகேவா இருந்துகிட்டு இது எல்லாமே நம்ம செய்யறோம்னா நம்ம மனநிலை எப்படி இருக்குன்னா ஹையர் ஸ்டேஜ்ல போகாது, தேவதை மாதிரி உயர்ந்த நிலைக்கு போகாது, கீழ்நிலையிலே மனித நிலையிலே இருக்கும். மனித நிலையிலே இருக்கும், தேவதை நிலைக்கு நம்மளுடைய மனநிலை போகாது, ஹையஸ்ட் ஸ்டேஜுக்கு போகாது, பாபா எதிர்பார்க்குற ஸ்டேஜுக்கு வராது. அதனாலதான் பத்தி இறங்குன்றாரு. எப்பயும் போல நம்ம பக்தி பண்ணிட்டு பக்தர் மாதிரியே கேட்குறவங்களாவே இருப்போம், கொடுக்குறவங்களா மாற மாட்டோம். நம்மள ஸ்திதியும் வந்து ஹையர் ஸ்டேஜில் போகாது, அதனால பாதிப்பு ஏற்படும்ன்றார். இந்த விஷயங்களை தந்தை தான் வந்து புரிய வைக்கிறார். நாடகத்தின் ரகசியங்களையும் யாரும் அறியவில்லை என்றார். இது நாடகமாகும், அனைவரும் நடிகர்கள், ஆத்மாக்களாகிய நாம் மேலிருந்து வருகிறோம். முழு உலகிலும் உள்ள நடிகர்களும் நடிப்பை நடித்தே ஆக வேண்டும் சொல்லி பாபா சொல்றார். இப்போ முழு உலகத்துல எல்லாருமே மேல இருந்து ஆத்மாக்கள் வந்து அவங்கவுங்க பார்த்து நடிக்கிறாங்க, எல்லாரும் நடிச்சுதான் ஆகணும். அனைவருக்கும் அவரவர்களுக்கென்று பாகம் இருக்கிறதுன்றார். எல்லாரும் அவங்கவுங்க பார்ட்டு, இத்தனை பிறவிதான் இந்த ஆத்மா எடுக்குன்னா அத்தனை பிறவி அது வந்து நடிக்கும். அது வந்து அவங்க எப்படி பிறக்கணும் எப்படி இறக்கணும் எல்லாமே டிசைடட், எல்லாமே டிராமால இருக்குது. அதுல நம்ம அழ வேண்டிய விஷயம்லாம் எதுவுமே கிடையாது. துவாபரயுகத்துல இருந்து கலியுகத்து வரைக்கும் துக்கமான உலகம்தான். அதனால துக்கமான மரணம் எல்லாமே அப்படிதான் ஏற்படும். அவங்களே டிசைட் பண்ணிட்டு வர்றதுதான். மேலேயே வந்து பாபா எல்லாமே டிசைட் ஆகுதுன்ட்டு அந்த நிறைய வீடியோஸ் நம்ம பார்த்தோன்னா தெரியும். அவங்க வந்து பிறக்கறதுல இருந்து இந்த இந்த இடத்துல போய் பிறங்க, இங்க கணக்கு வழக்கு இருக்குது, இங்க உங்களுக்கு இறப்பு இப்படிதான் வரும், இப்ப ஆக்சிடென்ட்ல சாவீங்க, இப்படி ஏர் கிராஷ்ல சாவீங்கன்னா இப்படிதான் வரும்னு அவங்க மேலே தெரிஞ்சுட்டு தான் அந்த சோல் வந்து அந்த உடல்ல வந்து நுழையும். நம்மளோட இறப்பு இப்படிதான் அப்படின்ட்டு தெரிஞ்சுட்டு தான் நுழையும். ஆனா இங்க வந்தோடனே மறந்துடும். அப்புறம் நடக்கும்போது அந்த நடிப்பை நடிச்சுட்டு அவங்க போயிடுவாங்க. இதுல அழ வேண்டிய விஷயம்லாம் எதுவுமே கிடையாது. ஏன்னா அவங்கவுங்க பார்ட் அவங்கவுங்க நடிக்கிறாங்க. இது எல்லாமே டிசைடட். ஏன்னா இது ஒரு டிராமான்றாரு. எவ்வளவு நடிகர்கள் இருக்கிறாங்க, எப்படி நடிக்கிறாங்க, இது பலவிதமான தர்மங்கள் நிறைந்த மரமாகுன்றாரு. இந்த கல்பவிச்ச மரம் நிறைய தர்மங்கள், முஸ்லீம் தர்மம், இஸ்லாம் தர்மம், இந்து தர்மம்ட்டு பல தர்மங்கள் நிறைந்த மரமாகுன்றாரு. ஒரு மாமரத்தை பல வகையான மரம் என்று சொல்ல முடியாது, அதில் மாம்பழம் மட்டும்தான் இருக்கும். அந்த மரம்லாம் அப்படி கிடையாது. கீழே இருக்கிற மரம்லாம் தென்னை மரம்னா தேங்காய் தான் இருக்கும், மாம்பழம்னா மாமரம்னா மாம்பழம் மட்டும்தான் இருக்கும். ஆனா இந்த மனித சிருஷ்டி மரம் வந்து ஒரே மரம் கிடையாது. அதாவது ஒரே வகையான மனிதர்கள் இருக்க மாட்டாங்க, நிறைய பேர் வகையான மனிதர்கள் இருப்பாங்க.
ஆனால் இதன் பெயர் பல வகையான தர்மங்களின் மரமாகும் சொல்றாரு. விதை ஒன்றுதான். மனிதர்களிடத்தில் எத்தனை விதமானவர்கள் இருக்கிறாங்க என்பதை பாருங்கள் சொல்றாரு. சிலர் இப்படி, சிலர் வேறு, எப்படியெல்லாம் இருக்கிறாங்கன்னு சொல்லி சொல்றாரு. ஒவ்வொருத்தவங்க முக ஜாடை வேற, பேர் வேற, உருவம் வேற, அவங்களுடைய இது தர்மம் வேற, எல்லாமே வேற, ஸ்கோத்திரம் அது இதுன்னு. இங்க மனுஷனா பிறந்தவொடனே அவங்கவுங்க அந்த எங்க போய் பிறகுறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி பேரு, ஊரு, நட்சத்திரம் எல்லாம் மாறுது இல்லையா? இதே தந்தை வந்து இப்ப புரிய வைக்கிறாரு. மனிதர்கள் எதையும் அறியாமல் இருக்கிறாங்கன்னு சொல்றாரு. மனிதர்களை தந்தை தான் தங்க புத்தியுடையவர்களாக ஆக்குகின்றார். நம்ம இப்ப கடவுள் தான் வர்றாரு, வந்து மனுஷனை தேவதையா ஆக்குறாரு. அந்த புத்தியை மாத்துறார், தெய்வீக புத்தியா மாத்தி தங்க புத்தியா ஆக்குறார். இந்த பழைய உலகில் இன்னும் சிறிய நாட்கள் தான் இருக்கின்றன என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் அறிவீர்கள். நமக்கு தெரியும் இந்த உலகம் இன்னும் நீடிக்காது. இப்பவே 3ஆம் உலக போர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இது கொஞ்சம் கொஞ்சமா ட்ரெய்லரு, அப்புறம் பிக் பிக்சர் ஃபைனலா வந்துடும், முடிஞ்சிடும். இன்னும் ஒரு 10 வருஷத்துல ஃபுல்லா விநாச காட்சிகள் தான் நம்ம பார்க்க போறோம். ஃபுல்லா பார்த்துட்டு அதுக்கப்புறம் முடிஞ்சிடும். கடைசி சீன்ல பாபா வந்துட்டாருன்ற காட்சிகள் கிடைக்கும். காட்சிகள் வந்து பாபா வந்து பிரத்யட்சமாவார். அப்புறம் நம்மளும் பிரத்யட்சமாகும். அப்புறம் முக்தி, ஜீவன் முக்தி கிடைச்சிடும். எல்லாரும் கிளம்பிரும். இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குன்னு நமக்கும் தெரியுன்றாரு. கல்பத்திற்கு முன்பு போன்று நாற்று இப்ப நடப்படுகிறதுன்றாரு. நல்ல பிரஜை, சாதாரண பிரஜைகளுக்கான நாற்றும் நடப்படுகிறதுன்றாரு. இப்ப இங்க ராஜா, ராணி, பிரஜை, வேலைக்காரன், வேலைக்காரி, சாதாரண பிரஜை, ஏழை பிரஜை, பணக்கார பிரஜை எல்லாம் உருவாகிட்டு இருக்கிறாங்க. எல்லாமே படிப்பின் அனுசாரம் தான் உருவாகுது. புருஷார்த்தத்தின் அனுசாரம் இந்த முரளி யார் படிக்கிறாங்க, படிக்கல, அதன் அனுசாரம் தான் இந்த பிரஜைகள் எல்லாம் உருவாகிறாங்கன்றாரு. இங்கேயே ராஜ்யம் ஸ்தாபனை ஆகி கொண்டிருக்கிறது. குழந்தைகள் ஒவ்வொரு விஷயத்திலும் புத்தியை இப்ப பயன்படுத்த வேண்டும்ன்றாரு. முரளி கேட்கும் கேட்காதது போன்று இருந்து விடக்கூடாது. இப்போ முரளியை இந்த காதில் வாங்கி அந்த காதில் விட்டுறக்கூடாது. அதில் ஃபுல்லாக இறங்கி அதை ஃபாலோ பண்ணணும். இங்கே அமர்ந்திருந்தாலும் புத்தி வெளியில் சென்று விடுகிறதுன்றாரு. சிலருக்கு சென்டர்லேயே வந்து உட்காந்து முரளி கேட்குறாங்க. ஆனால் புத்தி ஃபுல்லாக வீட்டினுடைய விஷயங்களே ஓடுது. சிலர் நேரடியாக முரளி கேட்டது மிகவும் மகிழ்ச்சி அடைந்து விடுபவர்களாகவும் இருக்கிறாங்கன்றாரு. சிலர் மதுபனில் வந்து நேரடியாக பாபாட்ட முரளி கேட்டோடனே, பாபாவை பேசுகிறாருல, அதை கேட்டோடனே உள்ளம் அப்படி மகிழுது. முரளிக்காக ஓடோடி வராங்க சிலர். ஏன்னா அந்த அளவுக்கு அவங்க அதான் வரிசை கிரமம்ன்றாருல, அவங்க பதவி அடையிறவங்களா இருப்பாங்க. அதனால முரளிக்காக ஓடோடி வருவாங்க. ஏன்னா ஆத்மாவுக்கு அந்த முரளி தான் கேக்குது. இப்போ அதுவும் துக்கத்துல இருக்கிற ஆத்மாக்கு இந்த வார்த்தைகள்லாம் தேவாமிர்தம் மாதிரி இருக்கும். பகவான் கற்பிக்கின்றார் எனில் இப்படிப்பட்ட படிப்பை விடவே கூடாதுன்னு சொல்லி ஓடி வராங்க. டேப்பில் மிக சரியாக பதியப்படுகிறது, அதை கேட்க வேண்டும்ன்றாரு. இப்ப நிறைய யூடியூப்ல அதுலலாம் வந்துருச்சு. அப்ப பிரம்மா பாபா பேசும்போது டேப்ல பதிவு பண்ணி அதை கேட்பாங்களாம். செல்வந்தர்கள் வாங்குகின்றனர் எனில் ஏழைகள் கேட்பார்கள் சொல்றாரு. எவ்வளவு பேருக்கு நன்மை ஏற்பட்டுவிடும். ஏழை குழந்தைகளும் தங்களது பாக்கியத்தை மிக உயர்ந்ததாக பாக்கிக் கொள்ள முடியும் சொல்றாரு. பாபா குழந்தைகளுக்காக கட்டிடங்களை கட்டுகின்றார். மதுபன்ல இவ்வளோ கட்டணம் ஏன் கட்டுறாரு? கடைசியில குழந்தைகள் நம்ம எல்லாரும் போய் அங்கதான் தங்கணும் இல்லையா? இப்ப மதுபன் வீட்டுக்கே போயிட்டு வரோம், பாபா வீட்டுக்கு எங்க போய் தங்குவோம் இல்லையா? அதுக்காக தானே கட்டிடங்கள் கட்டுறாரு. அதுக்காக தான் நம்ம பணத்தையும் நம்ம கொடுக்குறோம். நம்ம கொடுக்குற பணம்லாம் பாபா கட்டணம் கட்டி நமக்காக தான் அது பயன்படுது. இங்கேயும் சரி, இங்க எவ்வளோ நம்ம செய்யறோமோ அதெல்லாம் சிவன் வந்து நமக்கு படி அளந்துருவார் திரும்ப. ஏழைகள் 2 ரூபாய் மணி ஆர்டர் அனுப்பி வைக்கிறாங்க. பாபா ஒரு செங்கல் வாங்கி வைத்து விடுங்கள்ட்டு கொடுக்குறாங்க. 1 ரூபாயை எங்கத்திற்கு பயன்படுத்துங்கள், 1 ரூபாயில செங்கல் வாங்கிக்கோங்கன்னு 2 ரூபாய் கொடுத்து அனுப்புறாங்களாம் ஏழை மாதாஸ். பிறகு யாராவது உண்டியலை நிரப்பவர்களாகவும் இருப்பார்கள் அல்லவா? மனிதர்கள் மருத்துவமனை கட்டுறாங்க, எவ்வளவு செலவாகிறது. செல்வந்தர்கள் அரசாங்கத்திற்கு அதிகம் உதவி செய்யறாங்கன்னு சொல்றாரு. அவர்களுக்கு என்ன கிடைக்கும்? அல்பகால சுகம் தான் கிடைக்கும். இப்ப மருத்துவமனை கட்டுறோம், அரசாங்கத்துக்கு உதவி செய்யறோம் அப்படின்னா அவங்களுக்கு அந்த அந்த பிறவிக்கு தான் அந்த அல்பகால சுகம் தான் கிடைக்குது. இங்க நீங்கள் என்ன செய்தாலும் உங்களுக்கு 21 பிறவிகளுக்கு கிடைக்கிறதுன்றாரு. நம்ம என்ன 1 ரூபாய் கொண்டு போய் போட்டாலும் ஒரு மாளிகை கொடுத்துருவாரு. அது 21 பிறவிக்கு மாளிகை கொடுத்துருவாரு. ராஜா மாதிரி உட்காந்துருக்கலாம். பிரஜையானா கூட தங்க மாளிகையில வசிக்கலாம் போயிட்டு. 21 பிறவிக்கு நமக்கு மாளிகை இருக்க வீடு கிடைச்சிரும், உறவினர்கள் எல்லாம் கிடைச்சிருவாங்க. நமக்கு எல்லாமே அங்க சுகமா வாழ போறோம் 21 பிறவிகளுக்கு. ஆனா இங்க என்ன செய்றீங்களோ அதுக்கான பலன் அங்க கிடைச்சிரும். பிரம்மா பாபா அனைத்தையும் கொடுத்தாரு இல்லையா? உலகிற்கே எஜமானராக முதல் நம்பர் ஆனார் என்பதை நீங்க பாக்குறீங்கன்றாரு. 21 பிறவிகளுக்கான இப்படிப்பட்ட வியாபாரம் யாராவது செய்யாமல் இருப்பார்களான்னு சொல்லி பாபா கேட்கிறாரு. அதை நல்லா புத்தி மூலமா புரிஞ்சுக்கிட்டவங்க உடனே சரண்டர் ஆயிடுறாங்க, எல்லாத்தையும் பாபாவுக்கு கொடுத்துட்றாங்க. அதனால்தான் சிவபாபாவை கள்ளங்கபடமற்றவர் என்று கூறுகின்றனர் அல்லவா? கள்ளங்கபடமற்ற போலோநாத் தந்தைட்டு சிவனை சொல்றாங்க. ஏன்னா இந்த இத்து போன இந்த உடல் மனம் செல்வத்தை வாங்கிட்டு
அதுக்கு பதிலாக என்ன கொடுத்துட்றாரு, 21 பிறவிக்கு ஆசி கொடுக்குறாரு இல்லையா, இது இப்போதைய விஷயமாகுன்றாரு. எவ்வளவு கள்ளங்கபடமற்றவராக இருக்கின்றார், போலாநாத்ன்னு சொல்லுவாங்க. கள்ளங்கபடம் இல்லாமல் இருக்கிறாரு. என்ன செய்ய வேண்டுமோ செய்து விடுங்கள் என்று சொல்றாரு. இப்பவே என்ன கொடுக்க முடியுமோ கொடுத்துருங்க. ஏன்னா நாள் கொஞ்சம் தான் இருக்கு இல்லையா, இப்போ சேவையில் பயன்படுத்தினீங்கன்னா அப்படியே ரிட்டர்ன் உங்களுக்கு கிடைச்சிரும். ஏழை குழந்தைகள் பலர் இருக்கிறாங்க, தையல் வேலை செய்து வயிற்றை நிறைத்துக் கொள்கின்றனர் சொல்றாரு. இவர்கள் மிக உயர்ந்த பதவி அடையக்கூடியவர்கள் என்பதை பாபா அறிவார். யாரெல்லாம் தன்னுடைய சொந்த உழைப்புல சம்பாதிக்கிறாங்களோ அவங்கெல்லாம் உயர்ந்த பதவி அடையக்கூடியவர்கள்ட்டு சொல்றாரு பாபா. அதையும் செஞ்சுட்டு பாபாவுக்கும் அந்த சேர்த்து வச்ச பணத்தை கொடுத்து அனுப்புவாங்க இல்லையா. சுதாமாவிற்கான உதாரணம் கூட இருக்கிறது அல்லவா. பிடியரிசி அவளுக்கு கைமாறாக 21 பிறவிகளுக்கு மாளிகை கிடைத்ததுன்ட்டு சாஸ்திரத்துல இருக்கு இல்லையா. கிருஷ்ணர் வந்து உருப்பிடி அவளுதான் சுதாமா கொடுப்பாரு, உடனே அவருக்கு ஒரு மாளிகை கொடுத்துருவாரு. அந்த மாதிரிதான் பாபாவுக்கு நம்ம ஒரு பிடி கொடுக்குறோம், அதுக்கு 21 பிறவிக்கு நமக்கு மாளிகை கொடுக்குறாரு. நீங்கள் இந்த விஷயத்தை வரிசைக்கிரமமான முயற்சியின்படி புரிஞ்சிருக்கிறீங்கன்றார். நான் கள்ளங்கபடமற்றவன் அல்லவா என்று தந்தையும் கூறுகின்றார். இந்த பிரம்மா பாபா கள்ளங்கபடமற்றவர் கிடையாது, சிவபாபா கள்ளங்கபடமற்றவர் என்று இவரும் கூறுகின்றார். ஒன்றும் இல்லாத பொருளை வாங்கிக்கிட்டு நமக்கு வந்து 21 பிறவிக்கு நமக்கு வந்து ஆசி கொடுக்குறாரு. எவ்வளோ கலங்கப்படம் இல்லாமல் இருக்கிறாரு. அந்த பிரம்மா பாபா தாதா கூட அப்படி கிடையாது. அவர் என்ன அவரு கொடுத்தாருன்னா அடைய போறாரு, இவர் அடைவா போறாரு. அவர் மாட்டும் சிவபாபா வந்து நமக்கு சொர்க்கத்துல மாளிகையை கொடுத்துட்டு நம்மள ராஜா வைக்கிட்டு போயிடுவார் இல்லையா. எவ்வளவு கள்ளங்கபடமற்றவர் என்று இவரும் சொல்றாரு. அதனால்தான் அவர் வியாபாரி, ரத்ன வியாபாரி, மந்திரவாதி என்று கூறப்படுகின்றார் சொல்றாரு. நீங்கள் உலகத்துக்கு எஜமானர்களாக இப்ப ஆகிறீங்க. இங்கு பாரதம் ஏழையாக இப்ப இருக்கிறதுன்றாரு. பிரஜைகள் செல்வந்தர்களாக இருக்கின்றனர். பிரஜைகள் இப்ப பாரதத்துல எப்படி இருக்குது, பாரதம் இப்ப ஏழையா இருக்குது, பிரஜைகள் வந்து பணக்காரரா இருக்கிறாங்கன்னு சொல்றாரு. பாரதம் என்னமோ கவர்மெண்ட் என்னமோ ஏழையா இருக்குது, ஆனா இங்க இந்தியாவில் இருக்கிற சில பர்சன்ஸ், சில மனிதர்கள் பணக்காரரா இருக்கிறாங்க. அவங்களாம் பில்கேட்ஸ், இந்த மாதிரி அம்பானி, இவங்கெல்லாம் வந்து பணக்காரராக இருக்கிறாங்க. ஆனா பாரதம் வந்து அரசாங்கம் ஏழையா இருக்குது. கரெக்டு தானே பாபா சொல்றாரு, அரசாங்கம் ஏழையா இருக்கிறது. பாரதம் எவ்வளவு உயர்ந்ததாக இருந்தது. ஆனா ஒரு காலத்துல லட்சுமி நாராயணனுடைய ராஜ்யம் நடக்கும்போது ராஜா ராணியா இருந்தவங்க தான் பணக்காரரா இருந்தாங்க, பிரஜைகள்லாம் அவங்களோட கம்மியா தான் இருந்தாங்க. இப்ப அப்படியே ஆப்போசிட்டா இருக்கு இல்லையா. பாரதம் எவ்வளவு உயர்ந்ததாக இருந்தது, சொர்க்கமாக இருந்தது என்பதை நீங்கள் இப்போது புரிஞ்சிட்டீங்கன்றாரு. அதற்கான அடையாளங்களும் உள்ளன. சோம்நாத் கோயில்ல கூட தங்க வைர நகைகள்லாம் எவ்வளவு அலங்கரிக்கப்பட்டிருந்தன. அவைகளை ஒட்டகங்களில் நிறைத்து கொண்டு எடுத்து சென்றனர் சொல்றாரு. அதாவது இந்தியாவுக்கு படையெடுத்து வந்ததே கஜினி முகமது அத்தனை முறை, 17 முறை, அதோ எத்தனையோ முறை வந்து படையெடுத்து வந்து எதுக்காக வந்தார்னு பார்த்தீங்கன்னா, அந்த சோம்நாத் கோயிலில் இருக்கிற அந்த வைர நகைகள்லாம் ஒட்டகங்களை நெரிச்சு எடுத்துட்டு போனாராம். இந்த உலகம் இப்போது அவசியம் மாற வேண்டும் என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் அறிவீர்கள்னு சொல்றாரு. இப்போ கண்டிப்பா இந்த உலகம் எல்லாமே மாறணும்ட்டு நமக்கு தெரியுன்றாரு. அதற்காகவே நீங்கள் ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறீர்கள் சொல்றாரு. யார் செய்வார்களோ அவர்கள் அடைவார்கள். இப்ப யார் இப்ப யோகா பண்றாங்க, பாபா சொல் பேச்சு கேட்கறாங்களோ அவங்க கண்டிப்பா அதுக்கான பலனை அடைவாங்கன்றாரு. மாயின் எதிர்ப்பு அதிகம் ஏற்படுகிறது. ஆனா நம்ம ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சோம்னா மாயா நம்மள 2 ஸ்டெப்பு கீழே தள்ளி விட்டுரும். அந்த மாதிரி அடி எடுத்து வைக்கவே விடாது, அதோட எதிர்ப்பு அதிகம் ஏற்படுகிறதுன்றாரு. நீங்கள் ஈஸ்வரனின் சீடர்கள், மற்ற அனைவரும் ராவணனின் சீடர்கள் சொல்லி பாபா சொல்றாரு. நீங்கள் சிவபாபானுடையவர்கள், சிவபாபா உங்களுக்கு ஆசி கொடுக்கின்றார், தந்தையை தவிர வேற எந்த விஷயமும் புத்தியில் வரக்கூடாதுன்னு சொல்லி பாபா சொல்றாங்க. நல்லது. இனிமேல் இனியா தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தாய் தந்தை நமஸ்தே. நம் ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தாய் தந்தைக்கு நமஸ்தே. தாரணைக்கான முக்கிய சாரம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், உள்நோக்கு முகமுடையவர்களாகி தனக்குள் உரையாடி கொள்ள வேண்டும். நான் தேவதையாக ஆகப் போகிறேன், ஆகையால் எனது நடத்தைகள் எப்படி இருக்கிறது, எந்த அசுத்த உணவுகளையும் சாப்பிடவில்லை தானே என்று உங்களே கேட்டுக்கங்க. 2வது பாயிண்ட், தனது எதிர்காலத்தை 21 பிறவிகளுக்காக உயர்வானதாக ஆக்கிக் கொள்ள வேண்டுமெனில் சுதாமாவை போன்று என்னவெல்லாம் இருக்கிறதோ கள்ளங்கபடமற்ற தந்தையிடம் கொடுத்து விடுங்கள் சொல்லி சொல்றாரு. படிப்பிற்காக எந்த சாக்கு போக்கும் இப்ப கூறக்கூடாதுன்றாரு. வரதானம், ஆதி மற்றும் அனாதி சுரூபத்தின் நினைவு மூலமாக உண்மையான சுய தர்மத்தை கடைபிடித்து நடக்கக்கூடிய தூய்மையானவர் மற்றும் யோகி ஆவீர்களாக என்ற வரதானம் கொடுக்குறாரு. நம்மளுடைய ஆதி சுரூபம் வந்து தேவதை, அனாதி சுரூபம் வந்து ஆத்மா புள்ளி சுரூபம். நம்ம அப்படி இருக்கும்போது எப்படி இருந்தோம், அவ்வளோ தூய்மையா இருந்தோம். நம்மளோட சுய தர்மம் சாந்தி தான், அமைதியா இருந்தோம்.
அன்பா இருந்தோம். எல்லாருக்கும் சுகம் மட்டும்தான் கொடுத்தோம். நம்ம வார்த்தைகள் பேசினா கூட அது சுகம் மிகுந்த வார்த்தைகள் தான். அவ்வளோ நம்மளோட வைப்ரேஷனே எப்படி இருக்கும்னா ஒரு தூய்மையினுடைய வைப்ரேஷன் தான், சக்திசாலியான வைப்ரேஷன் தான். நம்மளை சுத்தி இருக்கிறவங்க ஒருத்தவங்க கூட துக்கமே கொடுக்க மாட்டோம், வெறும் சுகம்தான் கொடுப்போம். எல்லாருக்கும் சுபமான அதிர்வலைகள் தான். அந்த மாதிரி நம்ம வாழ்ந்து வந்தவங்க ஆதியில அனாதியில. அந்த நினைவை இப்ப கொண்டு வாங்க. அதன் மூலமாக உண்மையான சுய தர்மத்தை இப்ப கடைபிடிச்சு தூய்மை, சுகம், சாந்தி, அதுதான் என்னுடைய சுய தர்மம். ஞானம் நிறைந்த ஆத்மா, சக்தி நிறைந்த ஆத்மா, அன்பு நிறைந்த ஆத்மா, அன்பு சக்தி நிறைந்த ஆத்மா, தூய்மை, சுகம், சாந்தி நிறைந்த ஆத்மா, இதெல்லாம் அது கடைபிடித்து நடக்கக்கூடிய தூய்மையானவர் மற்றும் யோகி ஆவீர்களாக வரதானம் கொடுக்குறாரு. பிராமணர்களின் உண்மையான சுயதர்மம் தூய்மை ஆகுன்றாரு. தூய்மை தான் நம்மளோட சுயதர்மம். எண்ணம், சொல், செயல்ல தூய்மை. தூய்மைனா வெறும் செயல்ல மட்டும் கிடையாது. நான் விகாரத்துக்கு போல, நான் சாப்பாடெல்லாம் வெங்காயம் பூண்டு சாப்பிடல, நான் நான்வெஜ் சாப்பிடல, அப்ப நான் தூய்மையாயிட்டேன், என் உடல் தூய்மையா இருக்கு, அப்படி கிடையாது. எண்ணம், சொல், செயல்ல தூய்மை. எண்ணத்துல கூட ஒரு எண்ணம் கூட மற்றவங்களுக்காக இந்த வேற மாதிரியான எண்ணம் வரக்கூடாது, நெகட்டிவான தாட்ஸ் வரக்கூடாது, நமக்காகவும் வரக்கூடாது. தூய்மையான எண்ணங்கள் தான் வரணும், சுப பாவனை தான் இருக்கணும். அதுதான் முழு தூய்மை. தூய்மையற்ற நிலை என்பது பரதர்மம் ஆகுன்றாரு. தூய்மை இல்லாம இருக்கிறதே பரதர்மம்னு சொல்றாரு. எந்த தூய்மையை கடைபிடிப்பதை மனிதர்கள் கடினம் என்று கருதுகிறார்களோ அது குழந்தைகளாகி உங்களுக்கு மிகவுமே சுலபமானது ஆகும் சொல்றாரு. இப்ப நம்ம கடவுள் சொல்லி தூய்மையா இருக்கிறோம் இல்லையா? ஞான வாழ் கொடுத்துருக்கிறாரு, சுயதர்சன சக்கரம் கொடுத்துருக்கிறாரு. அப்புறம் நமக்கு என்ன கவலை? நம்ம அதை சுத்தி ஞான வாழை பயன்படுத்தி தூய்மையா நம்ம வீட்டிலே இருந்துகிட்டே இருக்கிறோம். ஒன்னா இருந்தாலும் தூய்மையா இருக்கிறோம். யாரு அதெல்லாம் அசாத்தியம், தூய்மையா இருக்கிறது அசாத்தியம்னு சொல்றாங்களோ அதை சாத்தியம்ன்ட்டு நம்ம செஞ்சு காட்டுறோம் இல்லையா? உங்களுக்கு அது சுலபமானதுன்றாரு. ஏனெனில் நம்முடைய உண்மையான ஆத்மஸ்வரூபம் எப்பொழுதுமே தூய்மை என்ற நினைவு உங்களிடம் உள்ளது. அதாவது நான் ஆதியில அனாதியில தூய்மையா இருந்தேன் அப்படின்ற நினைவு நமக்கு இருக்குது. அனாதி ஸ்வரூபம் பவித்ர ஆத்மா ஆகும்னு சொல்றாரு. தூய்மையான ஆத்மா நம்ம பரந்தாமத்துல இருக்கும்போது பாப் சமான் தூய்மையான ஆத்மா நம்ம. மேலும் ஆதிஸ்வரூபம் பவித்ர தேவதை ஆகும். நம்ம ஃபர்ஸ்ட் நடிக்க வந்தபோது நம்மளுடைய சொரூபம் என்னன்னா தூய்மையான தேவதை நாமன்னு சொல்றாரு. இப்போதைய கடைசி பிறவி கூட பவித்ர பிராமண வாழ்க்கை. நம்ம ஃபர்ஸ்ட்டும் லாஸ்ட்டும் பாருங்களேன். ஃபர்ஸ்ட் பிறவி தேவதை, தூய்மையான தேவதை. லாஸ்ட் பிறவியும் தூய்மையான பிராமண வாழ்க்கைன்னு சொல்றாரு ஆகும். எனவே தூய்மை தான் பிராமண வாழ்க்கையின் தனித்தன்மை ஆகும் சொல்றாரு. இப்ப இந்த பிகே லைஃப் இப்ப கிடைச்சிருக்கு இல்லையா, இதோடைய தனித்தன்மையை தூய்மை தான் சொல்றாரு. யார் பவித்திரமாக இருக்கிறார்களோ அவர்களே யோகி ஆவார்கள்னு சொல்றாரு. ஸ்லோகன் சகஜ யோகி என்று கூறி கவனக்குறைவை எடுத்து வராதீர்கள் சொல்றார் பாருங்க பாபா. சகஜ யோகி, எப்பவுமே நான் பாபா நினைச்சுட்டு தான் இருக்கேன் அப்படின்னு கவனக்குறைவுல வந்துடாதீங்க. சரி, இப்ப நீங்க பாபா நினைச்சுட்டே இருக்கிறீங்க, திடீர்னு மாடி இடிஞ்சு போகுது, கத்துவீங்களா, கதறுவீங்களா, ஓடுவீங்களா, என்ன பண்ணுவீங்க? பாபா சொல்றாரு சகஜ யோகினா சக்திசாலியா இருப்பாங்க, சக்தி ரூபம் ஆகுங்கள்ன்றாரு. ஆத்மஸ்வரூபத்துல பயப்படக்கூடாது, எதுக்குமே தைரியசாலியா இருக்கணும். எந்த ஒரு பிரச்சனை டெஸ்ட் பேப்பருக்கும் பயப்படக்கூடாது. அவங்கதான் சகஜ யோகி. நான் பாபா நினைவில் தான் இருக்கிறேன், நான் எந்த நேரம் பாபா நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சகஜ யோகின்னு சொல்லிட்டு கவனக்குறைவை எடுத்து வராதிங்க. சக்தி ரூபம் ஆகுங்கள். பிரச்சனை வந்தா பயப்படக்கூடாது. 4 பேருக்கு நம்ம ஆறுதல் சொல்லணும், தைரியமா இருக்கணும். மற்றவங்கள தைரியமா இருக்கிற நம்ம வார்த்தைகள் மற்றவங்கள மாற்றணும், சகயோகம் செய்யணும். அந்த மாதிரி இருக்கணும். நம்மளே கோழை மாதிரி இருந்துக்கிட்டு நம்மளே எதுக்கிட்டாலும் பயப்படுறது, டென்ஷன் ஆகுறது, ஆனால் சொல்லிக்கிறது நான் சகஜ யோகின்ட்டு. அந்த மாதிரி கிடையாது. சக்தி ரூபம் ஆகுங்கள்னு சொல்லி பாபா சொல்றாரு. அவ்யக்த சமிக்ஞை, ஆன்மீக நிலையில் இருக்கும் பயிற்சி செய்க, உள்முகமாகுக. அந்தர்முகி சதாசுகி, உள்முகமே சதா சுகம் என்று கூறப்படுகிறது. யார் தன்னைத்தான் பார்த்துட்டே இருக்கிறாங்களோ, உள்நோக்கு முகத்துல இருந்து ஆத்மா நான் நெற்றிப்புறத்துல இருக்கிறேன், என்ன நானே கவனிச்சுட்டு இருக்கிறேன், நான் இது வரைக்கும் மாறி இருக்கிறேன், நான் பாபா நினைவுல இருக்கிறேன், நான் நெற்றிப்புறத்துல குகையில உட்காந்துட்டு பாபா நினைவுல இருக்கிறேன். எங்கேயும் காட்டுக்கு போய் குகை தேட தேவையில்ல, நெற்றிப்புறமே குகை தான். அந்த குகையில நான் ஆத்மா உட்கார்ந்து இருக்கிறேன். இந்த உடல் என்னுடையது, நான் இந்த நெற்றிபுருவத்துல குகைக்குள்ளார உட்காந்துருக்கேன், உள்நோக்கு முகமா என் கூட பாபா இருக்கிறாரு. நான் இந்த ஒரு ஸ்திதியில இருந்து உங்களை நீங்களே பார்த்துட்டே இருந்தீங்கனாலே கர்மேந்திரங்கள் குளிர்ச்சி ஆயிடும், ஆத்மா மனசு புத்தி குளிர்ச்சி ஆயிடும். மனசு புத்தி சம்ஸ்காரம் எல்லாம் நம்ம கண்ட்ரோல்ல வந்துடும். அந்த மாதிரி யார் உள்நோக்கு முகமா இருக்கிறாங்களோ அவங்க எப்பயுமே சதா சுகமா இருப்பாங்கன்னு சொல்றாரு. எந்த ஒரு வெளியில் இருக்கும் கவர்ச்சிகள் அவர்களை கவரவே முடியாது.
அந்த மாதிரி இருக்கிற ஆத்மாக்களுக்கு வெளி கவர்ச்சிகள், மாயாவனுடைய கவர்ச்சிகள் கவர செய்யாது, எதுவுமே கவர முடியாது. எனக்கு அதை பார்த்தா ஆசையா இருக்கு, இதை பார்த்தா ஆசையா இருக்குது, இதை போட்டுக்கணும் போல இருக்குது, இதை குடிக்கணும் போல இருக்கு, இதை சாப்பிடணும் போல இருக்குது, எந்த ஒரு கவர்ச்சியும் நம்மளை இழுக்காது. உள்நோக்கு முகமா இருந்து நெற்றி புறத்துல இருந்து பாபா நினைவுல இருந்து பாருங்க, அந்த சுகத்தை விட வெளி சுகம் நம்மளை கவராது. ஒருபோதும் மன வழிகளோ அந்நிய வழிகளோ கவர முடியாதுன்றாரு. எது அவங்க அந்த மாதிரி இருக்கிற ஆத்மாக்கு தன்னுடைய மன வழின்னு ஒண்ணு வச்சிருப்பாங்க. எல்லாருக்குமே மன வழின்னு இருக்கும். அதே மாதிரி அந்நிய வழிகள், மற்றவங்க சொல்ற வழியும் கவர முடியாது. உள்முகமாக இருந்து எப்போதும் சுகமாக இருப்பவர்கள் சுகமளிக்கும் வள்ளலின் குழந்தைகள். மாஸ்டர் சுகமளிக்கும் வள்ளலாக இருப்பாங்க. யார் இந்த மாதிரி உள்முகமா இருந்து எப்பவும் தானே சுகமா இருக்கிறாங்கன்னா யோசிச்சு பாருங்களேன். நம்மள்ட்ட இருந்து வைப்ரேஷன், சுகத்தினுடைய வைப்ரேஷன். நம்ம சுகமா இருந்தாதான் அடுத்தவங்க சுகம் கொடுக்க முடியும். நம்மளே கடுப்பா, நம்மளே டென்ஷனா உட்காந்தா யாராவது நம்மள்ட்ட பேசினா நம்ம என்ன பண்ணுவோம்? நான் கடுப்பா இருக்கேன், கொஞ்சம் எட்டா போயிரு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதனால நம்ம துக்கமா இருந்தோம்னா அடுத்தவங்களுக்கு துக்கம் தான் கொடுப்போம். நம்ம உள்முகமா இருந்து பாபா நினைவுல இருந்து சுகமா இருக்கிறோம்னா கண்டிப்பா நம்ம சுகமளிக்கும் வள்ளலின் குழந்தைகள் மாஸ்டர் சுகமளிக்கும் வள்ளலா தான் இருப்பாங்கன்னு சொல்றாரு. அவங்களும் சுகமா இருப்பாங்க, கூட இருக்கிறவங்களையும் சுகமா பாத்துக்குவாங்கன்னு சொல்றாரு. சுகமா வச்சிருப்பாங்க, சுகம்தான் அளிப்பாங்க மத்தவங்களுக்குன்றாரு. யாருன்னா உள்முகமா இருந்து எப்பவும் ஆத்ம உணர்வுல இருந்து பாபா நினைவுல இருக்கிறவங்க சுகம் மட்டுமே கொடுப்பாங்க. வெளிமுக தன்மையில இருந்து விடுபட்டு இருப்பாங்கன்னு சொல்றாரு. அந்த மாதிரி உள்முகத்தன்மையில இருக்கிறவங்க எப்பயுமே ஆத்ம உணர்வுல இருக்கிறவங்க வெளிமுக தன்மையில இருந்து விடுபட்டு இருப்பாங்கன்னு சொல்லி பாபா சொல்றாங்க. ஓம் சாந்தி. நன்றி பாபா, நன்றி ராமா, நன்றி பரிவாரம்.